ஒரு ஸ்கின் வந்து டிஃபர்மிட்டியாக இருந்தாங்கன்னா வெறும் ஸ்பைஸும் ஒரு வீனஸ் ப்ராப்ளம்னா இது வந்து வீனஸ் ப்ராப்ளம் வெரிகோஸ் வெயின் ஸ்பைடர் வெயின் ஸ்பைடர் வெயினா சின்ன சின்னதாக குட்டி குட்டி குட்டியாக சிகப்பு ப்ளூ கலராக தெரியல ஸ்பைடர் வெயின் சொன்னாங்க ஸ்பைடர் வெயின். ஸோ அது வந்து வேற இது வெரிகோஸ் வெயின் எதுவாக அவங்க இருக்கிறது ஒரு வெயின். அதுக்கப்புறம் கலர் மாறுது சார் கலர் மாறுச்சு அது கலர் மாறுது சார் வந்து மட்டன் தைலத்தை வந்து தேய்க்கணும் இதுக்கு வந்து இல்லை தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் சார் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் அது கருப்பெல்லாம் போயிடும். நான் சொன்னேன் அந்த இன்னொரு ஜெல்லியும் போடணும் மஞ்சள் அலோவேரா அண்ட் போட்டு அது போட்டு தேய்ச்சிக்கலாம் அண்ட் கேஷ் பண்ணி சரி போட்டு ஓரளவுக்கு சார் வந்து ஒரு 3 வாரத்தில் நல்லாகி ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுக்க போடுவோம் மாறிடுச்சுட்டாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன பண்ணணும் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ போட சொல்லுங்க குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போடல சார் அவர்கிட்ட உடச்சி போட சொல்லுங்க போட்டு முடிச்சு 3 வாரத்துக்குள்ள பண்ணீங்களா சார் டெய்லி பண்ணீங்களான்னு நான் கேட்டு கரெக்டாக அதே ஃபோட்டோ இருக்குங்க வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுங்க அவர் சொல்லுங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் சின்ன கேள்வி தான் மறுபடியும் கேட்குறேன். அக்குபஞ்சர் மெரிடியன் பாயிண்ட்ஸ் எப்போ போடலாம்? அக்குபஞ்சர் நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஓகே எப்போ மெரிடியன் பாயிண்ட்ஸ் போடலாம்? அக்குபஞ்சர் நான் பண்ண போகிறேன் அக்குபஞ்சர் நீடில் குத்த போகிறேன் எதுக்கு பின்னாடி நான் மெரிடியன் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஃபண்டமெண்டல் லா இருக்குது. அது யாருக்கு தெரியும்? இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியும் சார் இது பண்ணிட்டு தான் நான் வந்து மெரிடியனுக்கே போகிறேன்னு சொல்லணும்னு சொல்லலாம். அதான் விஞ்ஞான பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் வந்து அதுவும் நீடில் மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து விஞ்ஞான பேலன்ஸ் பண்ணுறேன் இல்லை ஃபைனல் தியரிக்கு போகிறேன் இல்லை ஆர்கனா சரி பண்ணுறேன்னு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஆர்கன் பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஆர்கன் பேஸ் பண்ணுறேன். இதற்கு பின்னாடி ஆர்கன் சொல்லுவாங்க இதை ட்ரீட் பண்ண போகிறோம். சார் இங்கே வந்து நேஜிங்னு ஒரு புக் இருக்குது எல்லோ எம்பையர் நேஜிங்கும் நான்ஜிங்கும் இருக்குது புத்தகங்கள் அழகான புத்தகங்கள் இருக்குது. புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 9 நீடில் மெத்தட்ஸ்ன்னு அழகாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் படித்து அதை அண்டர்லைன் பண்ணாமல் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல் இதெல்லாம் நம்ம 9 நீடில் மெத்தட் தான் என்ன